Hi all, welcome back to my channel Priya's Cozy Corner. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் பிரியங்கா. நான் ஸ்கின் கேர் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேர் பிகினர்ஸ்க்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போறேன். 7 ஸ்டெப் ஸ்கின் கேர்லாம் கிடையாது, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். நீங்க எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஸ்கின் கேர் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிகினரா இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் 1000 ருபீஸ்க்குள்ள எப்படி நீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணா போதும். அதிகமா நீங்க பண்ணவும் தேவையில்ல. அதிகமா பண்ணாலும் அதுவும் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஏன் அதிகமா பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபேஸ்லயே வந்து நார்மலா ஆயில் செக்ரேஷன் இருக்கும். ஸோ வந்து அது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிட்டு ஃபேஸ்ல இருக்க மாய்ஸ்சரைசரே போயிடும். ஸோ அதனால ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ் வாஷ் எப்ப பண்ணணும்னா காலையில நீங்க வந்து தூங்கி எழுந்துட்டு நீங்க குளிக்கிறீங்க இல்ல ஃப்ரெஷ் அப் பாக்குறீங்கன்னா அப்போ ஒரு வாட்டி நீங்க சோப் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்புக்கு பதிலாக ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. நான் பிகினருக்கு வந்து சஜஸ்ட் பண்ற ஃபேஸ் வாஷ் என்னன்னா சிம்பிள் ஃபேஸ் வாஷ். நான் மேல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷ் நானும் யூஸ் பண்ணிருக்கேன். ஜென்டலா நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து பிகினரா இருக்கும்போது நிறைய 500 600 கொடுத்து நீங்க வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நார்மலா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலைல எழுந்துச்சு குளிக்கும் போது சோப்புக்கு பதிலாக நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கிளீனான டவல் வச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்க்கு தனியா ஒரு டவல் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டவல் வச்சு டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கின் கேர் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணி ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம் போட்டா ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து டோனர். டோனர் வந்து மஸ்டா யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்கின் கேர், நான் வந்து என் ஸ்கின்ல இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னா டோனர் தேவையில்லை. இல்ல என் ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரோஸ் வாட்டரை நீங்க எடுத்து அடிச்சுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ அதுவே போதுமானது. இந்த ஸ்டெப் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, காம்பினேஷனா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், ஆக்டிவ் போன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின், என்ன ஸ்கின்னா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் மஸ்ட். இங்க இருக்க ஒரே மித்து என்னன்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னா வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து என் ஸ்கின்னே ஆயிலியா தான் இருக்கு, நான் எதுக்கு மாய்ஸ்சரைசர் போடணும்? அதனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நானுமே இந்த தப்பு பண்ணிருக்கேன் ஸ்டார்டிங்ல. பட் மாய்ஸ்சரைசர் போடணும். ஏன்னா நம்ம ஃபேஸ்ல ஆல்ரெடி வந்து ஆயிலுக்காக மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ்ல இருக்கும். நீங்க தொட்டு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து என்ன நினைச்சுக்கணும், நம்ம மாய்ஸ்சரைசர் போட இன்னும் எக்ஸஸ் ஆயில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது இன்னும் நம்ம ஸ்கின்னை டல்லா தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா பான்ஸ் மாய்ஸ்சரைசர் ப்ளூ கலர்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வரும், அதுவும் நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை ஸ்கின் இருந்தீங்கன்னா அதே பான்ஸ்ல வந்து கிரீம் பேஸ்ட்ல ஒயிட் கலர்ல வந்து அதையும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதுவுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூட்ரஜென்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அது வந்து அஃபோர்டபுள் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த பிராண்டோட டூப் தான். இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கும் நீங்க பிகினரா இருக்கீங்க. இல்லைன்னா சிம்பிளோட மாய்ஸ்சரைசர், அதுவும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் கூட நல்லா இருக்கும். அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்ல இருக்கும் போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதே மாதிரி மாய்ஸ்சரைசர். லாஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் மஸ்ட். மஸ்ட் கண்டிப்பா இந்த ஸ்டெப் நீங்க பண்ணியே ஆகணும், ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து வெளியில போகும்போதுதான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இப்பதான் நான் ஸ்கின் கேர் வந்து நான் பண்ண போறேன், இப்பதான் நான் சன்ஸ்கிரீன் ஒரு ப்ராடக்டே நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் வெளியே போகும்போதாச்சும் நீங்க போட்டுட்டு போங்க. வெளியில போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியாச்சும் நீங்க போட்டுட்டு போங்க. சன்ஸ்கிரீன்லயே நிறைய பிராண்ட் இப்ப வந்துருச்சு. பிராண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டிண்டல் சன்ஸ்கிரீன், பிபி கிரீம் மாதிரி சன்ஸ்கிரீனும் கொண்டு வந்துட்டாங்க. ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன் நிறைய இருக்கு. இப்போ நான் வந்து கரண்டா வந்து விஷ்கேர் தான் யூஸ் பண்றேன், அதுவுமே நல்லா இருக்கு. எந்த வந்து காம்பினேஷன் ஸ்கின், ஸோ அதனால நான் வந்து வாட்டர் பேஸ்டே தான் யூஸ் பண்றேன். நிறைய சன்ஸ்கிரீன் நான் ட்ரை பண்ணிருக்கேன், அதெல்லாம் இன்னொரு வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் நான் ஸ்கின் கேர் பண்ண போறேன், ஏன்னா நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா ஸ்கின் கேர் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சன்ஸ்கிரீன் உங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சில சன்ஸ்கிரீன் வந்து ஒயிட் காஸ்ட் கொடுக்கும், ஸோ அதனாலே நிறைய பேர் சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்றாங்க. பட் அதுதான் நம்ம பண்ற தப்பு. நீங்க டெய்லியும் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி பாருங்க, உங்க ஸ்கின்ல இருக்க டிஃபரன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு மேல ஏதாச்சும் நீங்க பவுடர் போட்டு அது லாக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வெளியே போறீங்க, வீட்லயே இருக்கீங்கன்னா அது தேவை கிடையாது. சன்ஸ்கிரீன்லயே வந்து UV+, 30+, 50+ அந்த மாதிரி இருக்கு.
அது வந்து உங்களுக்கு பிராண்டே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லா பிராண்டுமே இப்ப மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 30+ 50+ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிகினரா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 30+ போதுமானது. நீங்க வெளியில போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு போங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நம்ம வந்து ரீஅப்ளை அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. சன்ஸ்கிரீன்ல வந்து 3 3 வே ரூல் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நீங்க வந்து கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் நீங்க போட்டாலும் கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ்க்கும் கழுத்துக்குமே டிஸ்கலரேஷன் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து நைக்கால கரெக்டா வந்து பிங்க் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ நானுமே வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸுமே சன்ஸ்கிரீனுமே வந்து சைட்ல வந்து நான் இமேஜ்ல நான் போடுறேன். இப்ப சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து 1000 தான் வரும். நீங்க வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க எடுத்தோன்னே உங்க ஸ்கின்ல ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்றதுக்கும் பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் வந்து ரீசன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எடுத்தோன்னே ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் போனா நம்ம ஸ்கின் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா சால்சிக் ஆசிட், ஹைலூரோனிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து ஆல்பா பியூட்டன், நியாசினமைட் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்மலான ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க ஸ்கின் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சீரம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. டார்க் பிக்மெண்டேஷனுக்கு கோஜிக் ஆசிட், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டட் ஆகுறதுக்கு விட்டமின் சி அந்த மாதிரி எல்லாம் இப்போ மார்க்கெட்ல நிறைய கொச்சன்ட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேரும் வந்துச்சு. ஸோ நீங்க ஸ்டெப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் வந்து மெயின். பேட்ச் டெஸ்ட் வந்து நீங்க ஃபேஸ்ல பண்ணாதீங்க, கழுத்துல பண்ணுங்க. பேட்ச் டெஸ்ட் அவ்வளவுதான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் நைக்கால்ல பார்ப்போம். பாய்.